ஹலோ யூடி ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம விச்சஸ் ஹோமில் பார்க்க போகிறது ஒரு மிருதுவான கோதுமை மாவு புட்டு தாங்க. இது இவங்க தான் சாப்பிட்ணும், இவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்ற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இது ஸ்டீம்டு ஃபுட்டு அப்படிங்கிறதுனால டயபெட்டிக் பேஷண்ட், ப்ரெஷர் இருக்கவங்க இந்த மாதிரி யார் வேணால் சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருக்குமே ஏற்ற இன்றைக்கி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த கோதுமை மாவு பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்சது இல்லைன்னா ஸ்டோரில் வாங்கினது, நம்ம அதாவது ரேஷன் கடையில் வாங்கியிருப்போம் இல்லைங்க, கடையில் வாங்கினது, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரிங்க. 1 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி எடுத்திருக்க அளவு பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 200 கிராம் அளவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் எடுத்த கோதுமை மாவு கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை வறுத்துக்க போகிறேங்க. நீங்கள் ஆவியில், அதாவது துணியில் கட்டி வச்சு ஆவியில் வேக வைக்கிறனால வச்சுக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி ஃப்ரை பேனில் அப்படியே வறுத்து தான் எடுத்துக்க போகிறேன். இன்னொன்று, இந்த நம்ம வறுக்கும்போது இந்த ஸ்டவ் அதாவது சிம்மில் தாங்க இருக்கணும். பர்னர் ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு தான் நம்ம வறுத்துக்கணும். இந்தாண்ட எங்கேயும் நகரக்கூடாது. கைவிடாமல் நம்ம கலந்துக்கிட்டே தான் இருக்கணும், இல்லைன்னா தீஞ்சு போயிடுச்சுனாலே புட்டோட வாசம் நல்லா இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருங்க. இதுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரும், அப்போயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நார்மல் கோதுமை மாவு பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். அந்தளவுக்கு வறுத்துட்டு நம்ம இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம புட்டுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ பார்த்தாலே தெரியும் முன்ன எடுத்த மாவுக்கும் இப்போக்கும் எவ்வளோ கலர் மாறி வந்திருக்குன்ட்டு. ஏன்னா நம்ம இப்படி கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா ஃப்ரீ ஃப்ளோ ஆகணும். இப்படி இருக்கும்போது பதம் கரெக்டாக வறுத்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் நல்லா வறுத்து வச்சுருந்த கோதுமை மாவை நான் இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கிறேங்க. அப்போ தான் சீக்கிரமாக ஆறும். இதை ஆற வச்சு தான் நம்ம ரெடி பண்ணிக்கணும். சுட சுட தண்ணி தெளிக்கக்கூடாது. நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். கோதுமை மாவு வறுத்தாதாங்க அதில் இருக்க வளவளப்பு தன்மை இல்லாமல் புட்டு செய்யறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம வறுத்துக்கிறது. நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி பெசரி விட்டுக்கலாம். நெய் சேர்க்கறதுனா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ மாவோட எல்லா பக்கமும் படுற மாதிரி பெசரி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி நம்ம நார்மலாக குடிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணிக்கிறேன். சுடு தண்ணி, வெதுவெதுன்னு தண்ணி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நம்ம நார்மலாக குடிக்கிறதுக்கு என்ன தண்ணி யூஸ் பண்ணுவோமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தாங்க சேர்த்துக்க போகிறேன். இன்றைக்கி இந்த கப்பில் மாவு எடுத்தோம் இல்லையா, இதில் ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவு தண்ணி தேவைப்படும். கோதுமை மாவு பொறுத்து. ஏன்னா சிலதெல்லாம் உபரியாகும், சிலதெல்லாம் உபரியாகாது இல்லையா, அதை பொறுத்து. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம புட்டு மாவு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். பிடிக்க வரணும், உதுத்த வரணும். இது தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு நல்லா பிடிக்கிற பதத்துக்கு, புட்டு மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா பிடிக்க வருதுங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இப்போ பிடிச்சி பார்க்குறேன், நல்லா பிடிக்க வருது. உதுத்தா நல்லா உதுக்க வருது. இப்போ புட்டு மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இதில் என்ன ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா, சின்ன விஷயம் இல்லைங்க, இதுதான் ஒரு மெயினான முக்கியமான விஷயம். புட்டு மாவு நல்லா சாஃப்டாக வரதுக்கு நம்ம இந்த மாதிரி பிடிச்சி தண்ணி தெளிச்சுட்டு இந்த பதம் கரெக்டாக பார்த்துட்டு உடனே புட்டு மாவு செய்கிறத விட ஒரு 1/4 மணி நேரமோ ஒரு 1/2 மணி நேரமோ அப்படியே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் செய்யும்போது நல்லாயிருக்கும். அந்த மாவில் இருக்க ஈரம்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி மாவு நல்லா சாஃப்டாகிடும். அதுக்கப்புறம் செய்யும்போது புட்டு நல்லாயிருக்கும். அந்த டைமில் நமக்கு தேவை மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது மாவு ட்ரையாக இருக்கா இல்லை இன்னும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. ஒருவேளை இன்னுமே ட்ரையாக இருக்குது அப்படின்னாக்கா தண்ணி கொஞ்சம் லைட்டாக தெளித்து விட்டுக்கலாம். இப்படி செய்யும்போது தாங்க புட்டு நல்லாவே சாஃப்டாக இருக்கும். நம்ம உடனே செய்கிறத விட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடுச்சுங்க. இந்த புட்டு மாவு பார்த்திங்கன்னா எப்படியும் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட்டிகள் இருக்கும் இல்லையா, அது நம்ம சல்லடையில் போட்டு சலிக்கிறதுனா சலிச்சிக்கலாம். அப்படி இல்லைனாக்க இந்த மிக்சர் ஜாரில் போட்டுட்டு நம்ம பல்ஸ் மோடில் வச்சு ஒரு 2 தடவை நிறுத்தி நம்ம அரைக்கும் போது நல்ல பூ மாதிரி கிடச்சிடும். புட்டு மாவு பொறுத்த வரைக்கும் சிறு ரவை பார்த்திங்களா, அந்த பதத்தில் இருக்கணுங்க. கொஞ்சமாக இந்த மாதிரி ரவை பதத்தில் இருந்தால் தான் புட்டு நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. அது அரிசி மாவாகட்டும், இல்லை கம்பில் செய்கிறது, ராகியில் செய்கிறது, எதில் செஞ்சாலுமே நம்ம இந்த மாதிரி செய்யும்போது தான் புட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ புட்டு மாவு தயாராகிடுச்சுங்க. இதை தான் நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இன்றைக்கி ப்ளெயினாக தான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஏன்னா நம்ம ஸ்வீட் வேணாலும் சேர்த்துக்கலாம், நம்ம காரம் வேணாலும் வெங்காயம் பச்சை மிளகா தாளித்து கொட்டி சாப்பிட்டாலும் இதுக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி டம்ளரில் தான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். குழல் வச்சு யூஸ் பண்ண போகிறதில்ல, என்கிட்ட குழலும் கிடையாது. டம்ளரில் தான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இதுக்கு ஒரே மாதிரி அளவில் 2 டம்ளர் எடுத்து வச்சுட்டு இப்போ இதில் மாவு போட்டுக்க ஆரம்பிச்சிக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி டம்ளர் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நம்ம இட்லி பானையிலேயே தட்டத்துக்கு மேலே இட்லி துணி இருக்கும் பார்த்திங்களா, அதை விரிச்சிட்டு அதில் மாவு தேங்காயெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த மாதிரியும் செய்யலாம். நான் இன்றைக்கி குழல் புட்டு மாதிரியே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக டம்ளர் யூஸ் பண்ணி டம்ளர் புட்டு ரெடி பண்ணிக்கிறேன்.
இப்போ துருவன தேங்காய் யூஸ் பண்ணிக்கிறேங்க. அடியில் துருவன தேங்காய் போட்டுட்டு மேலே மாவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் மாவு, இந்த மாதிரி 2 லேயராக பண்ணிக்க போகிறேன். நம்ம குழல் புட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். இப்போ இது ரெண்டையுமே ஃபில் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி புட்டையும் சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்து பழக்கணுங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோடய சின்ன வயசுலலாம் புட்டு சாப்பிட்டு வளர்ந்தவங்க தான். புட்டு தான் ஸ்நாக்ஸில் அதிகமாக இருக்கும். டக்குன்னு செஞ்சுருவாங்க. இப்போ நம்மளும் நம்ம குழந்தைங்களுக்கு இதே மாதிரி அப்பப்போ செஞ்சு கொடுத்துட்டு மாதத்தில் ஒரு 2 தடவையாவது அது பிடிக்கலேன்னு சொன்னால் கூட இதெல்லாம் சாப்பிட்ணும் நம்ம ஏதோ ஒன்று சொல்லியாவது செஞ்சு கொடுத்து பழக்கிடணும். இப்போ நான் 2 டம்ளர் யூஸ் பண்ணிக்கிறேங்க. இதுவே மாற்றி மாற்றி நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதே போல் இந்த புட்டு பொறுத்த வரைக்கும், ஸ்டீம்டு ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ உளுத்தம்பருப்பு, எள்ளு இதெல்லாமே எலும்புக்கு ஊக்கத்துக்கு எவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த மாதிரி புட்டு, கொழுக்கட்டை இதெல்லாமே எலும்பு மஜ்ஜைக்கு அவ்வளோ ரொம்ப நல்லதுங்க. அது எவ்வளோ பேருக்குன்னு தெரியும்னு தெரில. இந்த எலும்பு மஜ்ஜைக்கு இந்த மாதிரி ஸ்டீம்டு ஃபுட்ஸ்லாம் ரொம்ப நல்லது. இப்போ நான் இந்த டம்ளர் அடித்தட்டை வச்சுட்டு, இட்லி பானையோட அடித்தட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த டம்ளர்ஸ் அது மேலே வச்சுட்டேன். அதுக்கு மேலே அதோட தண்ணி வேர்த்து அதில் விழுகாமல் இருக்கிறதுக்கு ஒரு துணி போட்டு, இட்லி துணி போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்க போகிறேங்க. ஒரு 10 நிமிஷம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கவே தேவையில்ல. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஃப்ளேமும் நல்லா ஹை ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணும்போதே நல்ல ஒரு வாசனைங்க. மாவு நல்லா வெந்து வந்துருந்துச்சு. நம்ம ஏற்கனவே மாவு நல்லா வறுத்தாச்சு, அதுலேயே பாதி வெந்து வந்திருக்கும். அப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லாவே வேக வச்சு எடுத்தாச்சு. அதனால் வேகாமல் இருக்குமோ அப்படின்ற எந்த பயமும் தேவையில்லை. நல்லாவே வெந்து வந்திருக்கும். இப்போ இதை அப்படியே இந்த பிளேட்டில் திருப்பி போட்டு காமிக்கிறேன் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இந்த புட்டு வருதுன்ட்டு. ஏன்னா இத்தனைக்கும் இந்த டம்ளரில் நெய், எண்ணெய் எதுவுமே தடவலை. ப்ளெயினாக தேங்காய் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா புட்டு மாவு, அவ்வளோதான். அப்படியே லேயராக வச்சுருந்தேன். மற்றபடி இதில் எண்ணெய், நெய் எதுவுமே இந்த டம்ளரில் தடவலை. ஆனால் அழகாக குழல் புட்டு மாதிரியே நல்லா அழகாக வந்துருச்சு. இன்றைக்கி இந்த புட்டுக்கு ஸ்வீட் வச்சு தாங்க சாப்பிட்டோம். வெல்லம் வச்சு சாப்பிட்டோம். என்னோடய வீட்டுக்கார் ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுனால அவருக்கு மட்டும் குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கிட்டார். இன்றைக்கி சூப்பரான ஒரு கோதுமை மாவு புட்டு பார்த்தாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. பாய்.